முத்துராமன் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்தின படத்தை பற்றியும் அதுக்கு காரணமான நடிகர் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் சிவாஜி எம்ஜிஆர் காலத்தில் தனக்குன்னு ஒரு பாணியில் பாதையை அமைச்சு வெற்றி நட போட்டவர் தான் நடிகர் முத்துராமன். ஒரு ஜோசியர் முத்துராமனும் அவங்க அப்பாவும் ஒரே வீட்டில் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆகாது அப்படின்னு சொன்னதுனால சென்னைக்கு வேலை தேடி வந்தார் முத்துராமன். ரொம்ப காலத்தில் கிடைச்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்த முத்துராமன் பல நாடக சபைகளில் ஏறி இறங்கினார். நடிகரும் நாடக கம்பெனி உரிமையாளருமான எஸ்வி சகஸ்ரநாமம் நாடக கம்பெனியில் சேர்ந்து பல நாடகங்கள் நடித்து பிரபலமானார் முத்துராமன். இதே நாடக கம்பெனியில் நடிகராக இருந்தவர் தான் கோபி அப்படிங்கிற ஒருத்தர். எஸ்விஎஸ் நாடக கம்பெனியில் போலீஸ்காரன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை பார்க்குறதுக்காக இயக்குனர் ஸ்ரீதரை வர சொல்கிறாரு நாடக நடிகர் கோபி. ஏன் அப்படின்னா அந்த நாடகத்தை பார்த்துட்டு ஸ்ரீதர் அவரோட படத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கோபிக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக. ஸ்ரீதரும் அந்த நாடகத்தை பார்க்குறாரு. ஆனால் அந்த நாடகத்தில் நடித்த முத்துராமனை ஸ்ரீதருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஸோ ஸ்ரீதர் எடுக்க போகிற படமான நெஞ்சிலோர் ஆலயம் படத்துக்கு ஹீரோவாக முத்துராமனை போடலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு ஸ்ரீதர். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட முத்துராமனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனால் முத்துராமனுக்கு இந்த சந்தோஷத்தோடையே சேர்த்து ஒரு அதிர்ச்சியும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. நெஞ்சிலோர் ஆலயம் படப்பிடிப்பு நடக்கிற அதே நாளில் எஸ்விஎஸோட நாடகமும் பாம்பேயில் 10 நாள் நடக்க போகிறதா தகவல் வந்துச்சு. அதனால் அப்செட்டான முத்துராமன் நெஞ்சிலோர் ஆலயம் படத்தில் நடிக்க முடியாதுன்னு ஸ்ரீதர்கிட்ட சொல்லிட்டார். ஏன் அப்படின்னு ஸ்ரீதர் கேட்டோன்னே நிலைமையை எடுத்து சொன்னார் முத்துராமன். அதை கேட்ட ஸ்ரீதர் எஸ்விஎஸ்ட்டை உன்னோட நிலைமையை சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேளு, அவர் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட எஸ்வி சகஸ்ரநாமம், இது உனக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு, இதை தவற விடாத. நீ ஒன்று பண்ணு, என் நாடகத்தில் 2 நாள் மட்டும் நடித்து கொடுத்துட்டு போ, அப்புறம் 8 நாளும் நெஞ்சிலோர் ஆலயம் படப்பிடிப்புக்கு போ அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன மாதிரியே நெஞ்சிலோர் ஆலயம் படம் முத்துராமனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு படமாக மாறுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.